பணத்தை கொடுக்கறதுக்கு அரசாங்கம் பல கோடிகள் மேடம் உண்மைதானே. இப்ப அவங்க சொல்றது இயக்குனர் கால்நடை மருத்துவ பராமரிப்புடைய இயக்குனர் சொல்றாங்க. நம்ம சங்க தலைவர் வந்து ஏதோ நம்ம சந்தோஷத்துக்காக சொல்லுவாரு அப்படின்னா இல்லை, மோட்டிவேட்டுக்காக சொல்லுவாரு. அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொடுப்பதற்காக கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 கோடி ரூபாய்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. வாங்கறதுக்கு நமக்கு தெரியல. இதுதான் உண்மை. அவங்க மேடம் சொன்ன மாதிரி மதிப்பு கூட்டி விற்கணும். ஒரு பொருளை நான் வந்து பாலா வித்தனா எனக்கு 1 லிட்டர் 30 ரூபா 40 ரூபா. எனக்கு அதிகபட்சமான அறிவு எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட சொல்லி தெரிஞ்ச ஆளுகிட்ட சொல்லி எப்பா நான் தண்ணி கலக்காம பாலை கொடுக்குறேன்ப்பா, எனக்கு 70 ரூபா கொடுப்பா, 60 ரூபா கொடுப்பா, 80 ரூபா கொடுப்பா, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம கிட்ட விழிப்புணர்வு இல்லை. அந்த பாலை நம்ம தயிரா விற்றா மதிப்பு கூட்டி விற்றா அதுக்கு தயிருக்கு ஒரு ரேட்டு, அதே பாலை நம்ம வந்து நெய்யா விற்றா அதுக்கு ஒரு ரேட்டு, அதே பாலை நம்ம பன்னீரா விற்றா அதுக்கு ஒரு ரேட்டு. இந்த பால் பன்னீர் தயிர் மோர் இதெல்லாம் இன்னொருத்த வித்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் மாடு வச்சுக்கிறவங்க விற்கல, அவனுக்கு தெரியல. அவன் என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறான், நம்ம பாலை எடுத்துகிட்டு போய் 25 ரூபாய் 30 ரூபாய்க்கு ஊற்றிட்டு வந்துடுறான். அவன் வாங்கி என்ன பண்ணுறான், கோடீஸ்வரனா வீடு கட்டிட்டுனா நம்ம பாலை ஊற்றிட்டு என்ன சொல்லுவோம், பா எப்படி முதல்ல ஆரம்பிச்சா தெரியுமா, இன்னைக்கு நாங்கள் ஊற்றணும் 4 வீடு வாங்கிட்டாருப்பா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் தெரியுமா, இன்னைக்கு அவருக்கு இப்படி தான் நம்ம சொல்கிறோமே தவிர நம்ம அதை பண்ணலாம், அதை நம்ம பண்ண முன்வரது கிடையாது. காரணம் நமக்கு தெரியல. எப்படி பண்ணலாம்னா அவனை விட நம்ம டாப்பாக பண்ணுவோம். ஆனால் நமக்கு தெரியல. அதை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இன்றைக்கு வந்து இவங்க வந்து இவங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் இருக்கு. நம்ம பணம் போட வேண்டிய வேலையே இல்லை, நம்ம உழைப்பு மட்டும் கொடுத்தா போதும். அரசாங்கம் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட சலுகை தராங்க. ஒட்டு கடைக்கு தான் நமக்கு காசு முக்கால்வாசி போகுது. அவன் வீடு மேலே வீடு கட்டிட்டு இருக்கான். நம்ம கடன் மேலே கடன் வாங்கி மாடை வச்சு மாடை மாற்றி இதை போயிட்டு எதேதோ பண்ணோம். நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். நம்ம நகை போகுது திரும்ப வருது, திரும்ப போகுது திரும்ப வருது, அதுக்குள்ள ஒரு செலவு வருது. இப்படியே தான் நம்ம ரொட்டேஷன் பண்ணி முன்னோர்கள் சேர்த்து வச்சுட்டு ஒரு சிலர் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். புதுசாக வரவங்க காலியாகி ஓடி போயிடலாம். இதுதான் இங்கே நடக்குது. அதனால நீங்கள் வந்து மதிப்பு கூட்டுறதுக்கு உங்களுக்கு அரசாங்கம் மானியம் கொண்டு வருவாங்க. மானியம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ மேடம் சொன்னாங்க 10 லட்ச ரூபாய் லோன் தரத்துக்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு ஒரே 1 லட்ச ரூபா சும்மா கொடுத்தா போதும், மீதி 9 லட்சம் அவங்க கொடுப்பாங்க. அந்த 9 லட்சத்துலேயும் நீ 2 லட்சம் 3 லட்சம் கட்ட தேவையில்லை, அந்த அரசாங்கம் கொடுத்துரும். அந்த கொடுக்குற 9 லட்சத்தை கூட நீ வாங்கி தேவையான மிஷின் எல்லாம் போட்டு தொழில் பண்ணி 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சு நீ திருப்பி கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா வட்டி வந்து 1 பைசா விட கம்மியான வட்டி ரெடியாக இருக்குது தரத்துக்கு. ஆனால் நமக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, இறைச்சி சம்பந்தமாக தொழில்நுட்பம் அதை பதப்படுத்தி எல்லாமே பண்ணலாம். நம்ம இங்கே சந்தையில் விற்றா விலை கம்மி, இன்னும் நம்ம ஏற்றுமதி பண்ணோம்னா எவ்வளவோ இருக்கு. நீ சாணத்தை நம்ம அனாவசியமாக தூக்கி போடுற சாணம் அமேசானில் போய் பாருங்க, எத்தனையோ ஆயிரம் சும்மா சாதாரண விஷயம். நம்ம பால் அவ்வளோ சத்தான பால், நம்ம சாணம், நம்ம கோமியம், பஞ்சகம்மியம் சொல்லிக்கிறோம் கோமியம். நீங்கள் யூடியூப்லாம் இப்போ செல்ஃபோனில் வச்சு தள்ளி பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு மாட்டு பண்ண வச்சுருப்பாங்க. நீ ஒரு 5 மாடு 10 மாடு வைக்கிறதுக்காக இந்த கூட்டம் இல்லை. நீ 500 மாடு கூட வை, 100 மாடு கூட. நீங்கள் எண்ணம் தான், அவங்க சிந்தனை தான். நம்ம இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு உங்களுக்குள்ளே நீ நினச்சினா உன்னால் முடியாது. ஏன் என்னால் ஒரு 150 மாடு இங்கே வைக்க முடியாது, இங்கே வைக்க வேணாம், இங்கேருந்து பக்கத்தில் தள்ளி போய் ஒரு ஏதாவது ஒரு எத்தனையோ ஏக்கர் வாங்கி வைக்கலாம். ஏன் உங்களுக்கு பயம் வருதுன்னா, இந்த 5 மாடை வச்சு நம்மளால் லாபம் சம்பாதிக்க முடியல, 100 மாடை வச்சு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது நீ நினைக்கிற. அதெல்லாம் உண்மை இல்லை. உன்னால் 1000 மாடை வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுறேன். நம்ம வந்து ஜெய்சங்கர் படம்லாம் பார்த்துருக்கீங்க, சிஐடி சங்கர்னு ஒருவர் பார்த்துக்கிறீங்களா? தொப்பி ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு கன்று ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஷூ ஒன்று போட்டுக்கிட்டு கோட்டு மாதிரி போட்டுட்டு வருவார், குதிரையில் வருவார். அதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? பழைய ஜெய்சங்கர், பழைய ஆளுங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க சிஐடி சங்கர்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும். அது என்ன ட்ரெஸ் அது? நெட்டில் போய் போட்டு பாருங்க. கவுபாய் மாட்டுக்காரன் ட்ரெஸ் அது. ஃபாரின்லாம் அப்படி தான் போடுவான். அதை நமக்கு இங்கே வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு குதிரையில் ஏறி உட்காந்துப்பான், ஒரு வேட்டை நாய் ஒன்று கூட இருக்கும், காட்டில் போய் மேய்ப்பான் மாடை. எதனா போலீஸ் இங்கே வந்துச்சுன்னா அது தன் உயிரை காப்பாற்றிக்கிறது கன்று, அதுக்கு தான் அந்த கன்று. மாடு வந்து நாய் வந்து ட்ரைன் பண்ணி கூப்பிட்டு போவான். ஒரு 3 மாடு 200 மாடு போவோம், ஒரே ஆள் மெயின்டைன் பண்ணுவான். வெளிநாட்டில் இப்போ தமிழர் கலாச்சாரத்தில் இருந்து வந்தோம். அந்த காலத்தில் வந்து மாடு இருந்தால் தான், மாடு அடங்குனா தான் பொண்ணே கொடுப்பாங்க. மாமா வீட்டில் பொண்ணு மாடு வச்சிருக்கு. அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த நம்ம இன்னைக்கு வந்து அது எதுவுமே தெரியாமல் போச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய கூட்டத்தில் நம்ம பேசுவோம். அரசாங்கத்துக்கு டைம் ஆயிடுச்சு. மாடு ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய விஷயம்.
இன்னைக்கு நம்மளாம் மாடை வச்சிருக்கோம்னா அது ஒரு பெரிய பாக்கியம் வேணும். இறை அருள் இருந்தாதான் நம்ம அந்த மாடை வச்சு பராமரிக்க முடியும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு எதிர்ப்பு கொடுத்துட மாட்டாரு. எத்தனை கோடி இருக்கு. நான் கூட ஹைகோர்ட்டில் போய் வாதாடினோட என் வீட்டில் ஒரு 10 மாடு வச்சு தான் நான் டெய்லி காலையிலேருந்து போய் அந்த மாடை தொட்டு கொண்டு தான் போகிறேன். அது எல்லாருக்கும் அந்த மாடு அதை சொல்லுவாங்க 14 செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழும் வாழ்த்துவாங்க. அந்த 16 செல்வங்களை மாடு ஒரு செல்வம். உங்ககிட்ட அது இருக்குதுனாலே நம்மளுக்கு ஒரு பெரிய செல்வம் தான். அதாவது திருவள்ளுவர் சொல்லும் போது கூட மாடை தான் சொல்லுவார். அந்த மாடை தான் செல்வம் குறிப்பிடுவார். செல்வம் அப்படின்னு குறிப்பிடுற எல்லா இடத்துலையும் மாடுன்னு தான் குறிப்பிடுவார். மாடல்ல மற்றவை எவை அப்படின்னு சொல்லும் போது செல்வம், அந்த செல்வம் இல்லாமல் வேற எது அப்படின்னு செல்வம் அப்படின்ற வார்த்தையை இன்னைக்கு நம்ம ஆங்கிலத்தில் சொன்னோம்னா நம்ம வழக்கில் சொல்லாத வழக்கில் சொன்னா பெரிய சொத்துக்காரடா அப்படின்னு சொல்றதுக்கு செல்வம் தர்றா அப்படின்னா அந்த செல்வன்றதுக்கு மாற்றா திருவள்ளுவர் பயன்படுத்தின வார்த்தை மாடு. நல்லா தெரிஞ்சுங்க, மாடு வந்து சாதாரண இல்லை. இன்னைக்கு அந்த மாடு நம்ம சங்கம் வச்சு போராடி நம்ம வந்து பெருநகர சென்னை மாநகராட்சியில் மாட்டு கொட்டாங்க கொடுத்துட்டாங்க. கார்பரேஷன் கமிஷனர் குமரகுரு சார் வந்து இதில் இருந்தார், அறநிலையத்துறையில் இருந்தார். அப்பத்துலேருந்தே அவர் மாடு மேலே ரொம்ப ஆர்வம். இந்த மாடுகள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக சொல்கிறாரு. எல்லா இடத்துலையும் மாடுகளுக்கு வந்து நவீன மாட்டுத்தோடு அமைச்சு கொடுங்க. 22,000 மாடு இருந்தால் 22,000 மாட்டுக்கு கொடுங்க. இந்த சங்கம் அந்த சங்கம்லாம் பார்க்காதீங்க, ரோட்டில் எவன் மாடு வச்சுனாலும் கொடுங்கன்னு சொல்லி முடிவு வந்தப்போ தான் நான் கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சேன். எல்லாருக்கும் கிடைச்சிட வேண்டிய நம்ம போய் கஷ்டப்பட வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு என் ஸ்பீடை குறைச்சது அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்புறம் தான். இன்னைக்கு எல்லாருக்குமே முதற்கட்டமாக தான் கொடுத்துருக்காங்க, அடுத்தடுத்து கொடுப்பாங்க. ஆனால் இதில் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இங்கே நம்ம மாடுக்கு இடம் இல்லாமல் இருக்குன்றது அவருக்கு தெரியல. மாடு கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு, மாட்டுக்கு இடம் வேணும் வாங்க வேண்டியவங்க அறிவு இல்லாமல். அறிவு தப்பா நினைக்காதீங்க, அந்த வார்த்தை நாலேஜ் இருந்தாங்க தமிழ்ல அறிவாளின்னு சொல்லுவோம்ல. நம்ம வந்து இதை போய் ஒரு கமிஷனர் போய் பார்த்து பேசி ஒரு லெட்டரை கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு இத்தனை பேர் இருக்கு அத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு கொடுத்தா ரெடியா இருக்காங்க, கொடுக்கறதுக்கு ஃபண்டு ஒதுக்க ரெடியா இருக்காங்க. அதனால அதை பயன்படுத்துங்க. லோனு கண்டிப்பா வரும். ஒருத்தர் கேட்டாரு லோன் வந்து நான் எப்படி வாங்குறது, முதல்ல வந்து அரசாங்கத்துக்கிட்ட உரிமை வாங்கணும். எஃப்எஸ்எஸ்ஐ ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. எத்தனை பேர் வாங்கி வச்சிருக்கீங்க கை தூங்க. எஃப்எஸ்எஸ்ஐனா உணவு பொருள், சாப்பிட்ற பொருள் ரோட்ல விற்கிறா பார்த்தீங்களா, இடியாப்பம் எடுத்துன்னு போற மாதிரி அவங்க கூட எஃப்எஸ்எஸ்ஐ வாங்க சொல்றாங்க. இது வந்து பால் வந்து ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ போனா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க, நான் வாங்கி தரேன். நீங்கள் அலையெல்லாம் வேணாம், ஃபோன்லேயே நான் வாங்கி தரேன். வாட்ஸ்அப்லேயே கூட நான் போட்டு எடுத்து அது என்ன ப்ரொசீஜரோ அதை வாங்கி தரேன். அந்த நம்பர் போடுங்க, எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கி வைங்க. இத்தனை மாடு இருக்குது அப்படின்றதுக்கு கார்பரேஷன் லைசன்ஸ் வாங்கி வைங்க. அதை வாங்கி வச்சிங்கன்னா இவ்வளோ சொத்து இருக்குது, மேடம் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்டோட நம்ம போனோம்னு வச்சுங்களேன், பேங்க்ல இதெல்லாம் இருக்கு எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் சங்கம் ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. மோடி எவ்வளோ செய்கிறாரு கால்நடைகளுக்கு, அரசியலுக்காக சொல்ல பாரத பிரதமர் செய்கிறாரு. அதை எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். எல்லாத்துக்குமே பேப்பர் வரும். இந்த பேப்பரை எங்கள் அம்மா சின்ன வயசுல சொல்லுவாங்க, இதெல்லாம் 5% தான் கரெக்டாக இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். காலையில் 5 மணிக்கு எப்படா விடிஞ்சவொடனே கஷ்டப்பட்டு ஏந்து வேலை செய்யணும்னு தூக்கம் வந்துருக்கு. தூங்கி எழுந்தா திருப்பி கண்ண முடிக்கிட்டு திரும்ப மாடு வேலை வந்துருக்கு. இதுதான் பிரச்சனை. நம்ம ஆளுங்க எல்லாருமே நல்லவங்க தான், யாராக இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம ஆளுங்க வந்து நல்லவங்க மட்டும் தான் இப்போ மாடு வச்சுக்க முடியும். தூய்மையாக எவன் மனசில் இருக்கிறான்னா அவன் தான் மாடை வச்சு வளர்க்க முடியும். கோவத்தில் பேசுவான், கத்துவான், அது வேற விஷயம். அதனால் அவன் வந்து தப்பானவங்க எவனையுமே நான் சொல்ல மாட்டேன் மாடு வச்சுக்கிறால. அதனால நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துங்க. இன்னைக்கு அரசாங்கமே முன் வந்து நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க நேரத்தை பேசியிருக்காங்க. ஏடி மேடம் வந்து இந்த இடத்துல உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து எல்லாருமே போடுங்க, இன்சூரன்ஸ் மட்டும் போடாமல் இருக்காது. மாடு திடீர்னு ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இறந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் பணம் கொடுப்பான். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மாட்டுக்கு 150 ரூபா அப்படின்னா அரசாங்கம் ஒரு 75 ரூபா தருவாங்க, நீ 75 ரூபா கொடுத்தா போதும். அந்த மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணுங்க. இன்சூரன்ஸ் இல்லாமல் மாடு வைக்காதீங்க. அந்த இன்சூரன்ஸ் தான் உங்களோட கேபிட்டல். இப்போ அந்த மாடு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க, 70,000 ரூபாய் அந்த மாடு இன்சூரன்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். 70,000 ரூபாய்க்கு நீ சொத்துக்காரன் அரசாங்கம் சொல்லுது. 10 மாடு நீ பண்ணால் 7 லட்சம் ரூபாய்க்கு நீ ஓனரு. அதுதான் டாக்குமெண்ட், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இமீடியட்டாக அந்த கால்நடை மருத்துவரை பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் மேடம் நம்பர் வாங்கி வச்சுக்கிறேன், இடத்துல எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டாக்டர் உங்களுக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இப்போ போருக்கு முனிப்பிள்ளை அவர் கேட்டேன், மேடையில் ஏறத்துக்கு வந்து உட்காந்து கீழே இறங்கி போய் கேட்டேன், இங்கே கால்நடை மருத்துவர் ஏதாவது இஷ்யூ இருக்கா? ஒரு ஊரில் போகும்போது மாடு ஹாஸ்பிட்டல் இருக்காது, ஹாஸ்பிட்டல் இருந்தால் டாக்டர் இருக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருந்தால் தான் மருந்து இருக்காது, மழை பிரச்சனை எல்லாமே இருந்தால் கூட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது இங்கே இருக்கான்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இங்கே தரமாக இருக்குன்னாங்க. அதுக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு மருத்துவர் அத்தனை பேரும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல உங்கள் கால்நடை விவசாய பத்திரம் கூட உங்களுக்கு
கொடுத்தாரு. நான் கேட்டேன் வந்தவங்க என்னங்க அவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸும் நீங்க ஏற்பாடு நான் விநியோகத்தில் கேட்கும்போது கூட அப்படின்னு சொன்னாங்க. ஏப்ரல் மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க சார், அப்போ தான் நீங்க வந்துடுற மாதிரி. அதனால நீங்க கொஞ்சம் அதை பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்க இன்னொன்று சொன்னாங்க மேடம், நான் முடிச்சிடறேன் சாப்பாடு நம்ம பேசினே 2-3 நாள் வேலையை பார்க்க போய் அடுத்தது மேடம் இன்னொன்று சொன்னாங்க, மேய்ச்சல் நிலம் இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்க, அங்கே பயிர் வச்சு தர வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்னாங்க. உங்களுக்கு தெரிய மேய்ச்சல் நிலம் இங்கே எங்கே காலியாக இருக்குன்னு பாருங்க, ஏறி பக்கமோ இல்லை வேற எங்கன்னா காலியாக இடம் இருந்தாலும் சொல்லுங்க. ஆக்கிரமிப்புனாலும் அதை மீட்டுடலாம், ஆனால் அதுக்கு நாள் ஆகும். அது வேணாம். இப்போதைக்கு தற்சமயம் எங்கன்னா கொஞ்சம் இடம் காலியாக இருக்கும் மேய்ச்சல் நிலம். உங்களுக்கு தெரியும் சர்வே நம்பர் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு நாள் ஆஃபீஸ் வாங்க, நான் நெட்டில் போட்டு எங்கே மேய்ச்சல் நிலம் காலியாக இருக்குன்னு நான் எடுத்து தரேன். அந்த இடத்துல அம்மா கிட்ட போய் நம்ம ஒரு மனு கொடுத்து, அம்மா இந்த மாதிரி இருக்குமா, இவ்வளோ இடம் காலியாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வந்து பயிரை வந்து தயாரித்து தரத்துக்கு தயாராக இருக்காங்க. பயன்படுத்தி ரெண்டாவது இங்கே சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க, பயன்படுத்துங்க. மேடம் இருந்து பேசிட்டு போனவொடனே அந்த உப்பு கொடுத்தாங்களா, அதை வந்து 4 மாடு அள்ளி போட்டோமா, இது எங்கடா இந்த இது புக்கை படி புக்கை ஓரம் போட்டோமா, அப்புறம் அது இன்னொன்று விதை கொடுக்குறாங்க, இது எங்கே நம்ம தூக்கி அதை ஓரம் போட்டு இப்போ வேலையை பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் உட்காந்து பேசி எங்கே மேய்ச்சல் இடத்த பார்த்து இது பண்ணுங்க. முதல் முன்மாதிரியாக போரூர் இருக்கணும். இந்த இடத்துல வந்து போரூரில் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறீங்க, உங்களால் சாதிக்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் எங்கே மேய்ச்சல் இருக்குன்னு சொல்லுங்கள், தீவனமும் வரும். அதே மாதிரி மற்ற இடத்துல இருக்கிறவங்களும் எங்கெங்கன்னு சொல்லி இருக்கவங்க கான்டெக்ட் பண்ணி அவங்க டாக்டர்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. நீங்கள் வங்கி கடன் வாங்குங்க, கம்மி வட்டியில் கொடுப்பாங்க. உங்கள் தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்க, தொழில் முனைவராக மாறுங்க. மாட்டுக்கு தீவனம் இமீடியட்டாக ரெடி பண்ணி தருவாங்க. தீவனம் போட்டாலே நமக்கு பாதி காசு மிச்சம். ஒட்டுக்கடைக்கார வீடு கட்ட மாட்டான், யார் கட்டுவான்? நம்ம புதுசாக இடம் வாங்கி நம்ம வீடு கட்டுவோம். மாடு தீனி போட்டாலே அது வயிறு ஆகினா தான் நம்மளுக்கு இதுவாக இருக்கும். அதனால அந்த தீனியை அவங்க தரேன்னு சொல்கிறாங்க, அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. குறைந்த விலையில அவங்க போட்டு அவங்க அதெல்லாம் அவங்க பொறுப்பெடுத்துக்காங்க. இந்த இடத்துல நம்ம எல்லாருமே பொறுப்பெடுத்துக்காங்க. அதனால நீங்கள் அவங்க நோட் போட்டு அவங்க அந்த கையெழுத்துக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது. இன்னைக்கு இந்த மாடுகள்லாம் சாப்பிடணும், அதுக்குன்னே ஒரு துறை தான் கால்நடை பராமரிப்பு. இந்த கால்நடைக்குனே ஒரு துறை தான் அந்த பராமரிப்பு துறை. அதுக்காகவே ஒரு மந்திரி இருக்காரு, அதுக்காகவே அதிகாரி இருக்காங்க, அதுக்காகவே அமைச்சர் இருக்காங்க, அதுக்காகவே ஒரு முதலமைச்சர் இருக்காரு. இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க. இது எல்லாத்தையும் உங்களுக்கு வாங்கி தரதுக்காக சங்கம் இருக்கு. இந்த சங்கத்தையும் முறையாக பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.